இந்த வீடியோ இப்பதான் பார்த்தேன். இந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, வாடகை வீட்டோட நிலைமை பாருங்க, உச்சி வெயிலா இருந்தாலும் இப்ப வந்து தண்ணி அடிச்சு சொல்றாங்க மாடியில அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணு எது தப்பாலாம் சொல்லி வீடியோ போடல, அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி வீடியோ போட்டிருக்கு. உச்சி வெயில்ல கமெண்ட் செக்ஷன் பார்த்தா அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். வாடகை வீடு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொந்த வீடு வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருக்கவங்களும் சரி, யாருக்கும் அடிமை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது என்னதான் வெயிலாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது வெக்கையாக இருந்தால் கூட அவங்க எப்போ அந்த இடத்துல தண்ணி அடிக்கணும், அதை கூல் பண்ணுன்றது அவங்களுடைய விஷ். ஏன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்குறாங்க, வாட்டருக்கு காசு கொடுக்குறாங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே கொடுக்கறதுக்காண்டி வீட்டை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அப்படி சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு என்ன மேட்ச் என்ன இதுனே தெரியாம எப்பவுமே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. எப்பவுமே அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி என்னை வந்து உச்சி வெயிலா இருக்கு, அந்த டைம்ல கூட தண்ணி அடிச்சு விடுங்கன்றாங்க. அதாவது அவங்க கீழே இருக்காங்க போல அந்த ஓனர். ஸோ அவங்களுக்கு வந்து கூலிங்கா இருக்கணும்காண்டி இவங்க அடிக்கணும் எந்த ஒரு சட்டமும் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் ஸ்லேவ் கிடையவே கிடையாது. அவங்க வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு தெரியும். ஏன்னா நீட்டாக வச்சுக்கணும், யாராக இருந்தாலும் வீட்டை நீட்டாக வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்ன்ட்டு. நீங்கள் இப்படி வந்து ரூல் போடுறது ரொம்ப பெரிய தப்பு. அதே மாதிரி அந்த பொண்ணும் தப்பாக சொல்லலை. நிறைய ஓனர்ஸ் கூட இருக்காங்க, நல்ல விதமாக வந்து ரெண்டில் இருக்கவங்கள நல்ல விதமாக நடத்துகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அப்படி உள்ளவா போய் சொந்த வீடு கேட்டு, அப்படி உள்ளவா வந்து ஏன் இருக்கிற, உனக்கு வலிக்குதா? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், உங்களை வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அவங்க வந்து தண்ணி வந்து உச்சி வெயில் அடிக்காமல் வெயில் போனதும் கூட அவங்க அடிச்சு விட்டுப்பாங்க. அது வந்து அவங்களுடைய சௌரியம், அவங்களுடைய விஷ். ஓகேவா? நீங்கள் வந்து வீட்டை வந்து சுத்தமாக வைக்கல, வீட்டை நீங்கள் வந்து க்ளீனிங்காக வைக்கல, குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க, இல்லை வீட்டில் ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒருத்தவங்களை ரெண்ட்டுக்கு விட்டுட்டோன்னா அது அவங்களுடைய இஷ்டம். அவங்க வந்து எப்போ வந்து தண்ணி அடிப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ப்ரைவசிங்க, அவங்க எப்படி வேணால் இருந்துப்பாங்கங்க. அதை வந்து எந்த ஓனர்ஸ்க்கும் யாருக்கும் எந்த சட்டத்துலேயுமே யாரையும் வந்து வேலை வாங்குங்க அப்படின்னு வந்து எந்த ஒரு சட்டத்துலேயுமே கிடையாது. வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்ன பேசுது, 2 சைட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸை வந்து யோசிங்க. அந்த பொண்ணு தப்பாக சொல்லலை, இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கா. அதுக்கு அவ்வளோ நெகட்டிவ்ஸ். எனக்கு அதான் ஏனே புரிய மாட்டேன். இந்த நெகட்டிவ் கமெண்ட் போகிறவங்க ஃபுல் மைண்ட் செட் ஃபுல்லாகவே நெகட்டிவாகவே இருக்கும் போல்.